என்னோட பிஸி லைஃப்ல கூட நான் ஹிந்தி கத்துக்கிட்டது இப்படிதான். ஆரம்ப காலத்துல நான் நார்த் இந்தியால வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது என்னோட பசங்களுக்கு சப்ஜெக்ட்ஸை சொல்லி கொடுக்கணும், அதை இங்கிலீஷ்ல தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது. வேலைக்கு போறத பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே சைட் பை சைடா கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி படிக்க ஆரம்பிச்சேன். ஒன்னும் இல்ல, ஒரு புயல் தான் என்னோட ஹிந்திய புயல் மாதிரி மாத்திருச்சு. வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அந்த புயலை கொஞ்சம் இங்கேயும் அனுப்பிச்சு வச்சீங்கன்னா நாங்களும் ஹிந்தி கத்துக்குவோம்ல. புயல் எல்லாம் தேவையில்லை, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்னென்ன மெத்தட்ல ஹிந்தி படிச்சேன் அப்படிங்கறத உங்களுக்கு சேனல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பேன். ஒரு வீடியோலயும் நீங்க அந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல டைரக்டா என்னோட ஹிந்தி கோச்சிங் கிளாஸ்ல சேர்ந்து ஹிந்தியை சீக்கிரமா படிக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னோட ஒரு கிளாஸும் 2 மணி நேரம். 2 மணி நேரம் மொத்தமா தொடர்ந்து ஹிந்தி பேசணும் அப்படிங்கிறது என்னால முடியாத காரியம், எனக்கு தெரியவும் தெரியாது. அப்ப நான் என்ன முடிவு பண்ணேன்னா 2 மணி நேரத்துல 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வாக்கியம் கம்ப்ளீட்டா ஹிந்தில பேசணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டு போய்க்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த ஐடியாவை முதல்ல நான் செயல்படுத்தினது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற என்னோட கிளாஸ்ல. IAS IPS எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் நல்லாவே தெரியும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா புயல், பூகம்பம், அந்த மாதிரி இயற்கை பேரிடர் இல்லனா மேன்மேட் டிசாஸ்டர்ஸ் ஏதாவது வந்து அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறது தான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இந்தியாவை இதுவரைக்கும் தாக்கிய புயல்களை பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த புயல்களுக்கு பேர் வந்து யார் வைக்கிறா அப்படிங்கறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். கஜா சைக்ளோன் கா நாம் ஸ்ரீலங்கா நே தியா தா. கஜா சைக்ளோன் கா நாம், அதாவது கஜா சைக்ளோனோட, அதுக்குதான் அந்த கா போட்டிருக்கீங்க. சைக்ளோன் கா அப்படின்னா சைக்ளோனோட பேர். நாம் ஸ்ரீலங்கானே தியா தா, ஸ்ரீலங்கா தான் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்றதுனால ஸ்ரீலங்கானே அப்படின்னு சொல்றீங்க. ஸ்ரீலங்காவானது அப்படிங்கிறதுக்காக கொடுத்துச்சு அப்படின்னு முடிஞ்சதுல வருது இல்லையா பாஸ்ட் டென்ஸ்ல, அதனால ஸ்ரீலங்காவானது கொடுத்துச்சு. ஸ்ரீலங்கானே தியா தா. தியா, தே, தோ இதெல்லாம் எதுக்கு? கொடுக்கறதுக்கு யூஸ் பண்றது. தியா தா அப்படின்னா கொடுத்தது அப்படின்னு பொருளாகும். இத சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் 10 நிமிஷத்துக்கு என்னால ஹிந்தி பேச முடியாது, நான் இங்கிலீஷ்ல தான் பேசுவேன். ஆனா 10 நிமிஷம் கழிச்சு இந்த கஜா சைக்ளோனோட புயலோட வேகம் அதை எப்படி ஹிந்தில சொல்லணும்னு ஏற்கனவே படிச்சு வச்சிருப்பேன். சோ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஃபுல் ஸ்டேட்மெண்ட் பேசுவேன். சைக்ளோன் की रफ्तार लगभग 120 किलोमीटर प्रति घंटा थी. சைக்ளோன் की रफ्तार அப்படின்னா சைக்ளோனோட ஸ்பீடு. ரஃப்தார் அப்படிங்கிறது ஸ்பீடு. சைக்ளோன் की रफ्तार लगभग 120. லக்பக் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி, கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்றதுக்கு லக்பக் அப்படின்னு சொல்லுவோம். 120, 100 அப்படின்னா 100 அப்படின்னு அர்த்தம். 100 100 ரூபாய்க்கு இதுதான் சொல்லுவோம் நம்ம 100 அப்படின்னு. 120 அப்படின்னா 120 அப்படின்னு அர்த்தம். 20னா 20. 120 கிலோமீட்டர் பிரதி கண்டா, அதாவது பர் அவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கண்டா அப்படின்னா அவர், ஒரு மணி நேரம். பிரதி அப்படின்னு நீங்க எதுக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னா கிலோமீட்டர் பர் அவர், KMPH அப்படின்னு எழுதுவோம் இல்லையா. அந்த பருக்கு நீங்க வந்து இங்க என்ன போட்டிருக்கீங்க? பிரதி அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஒரு மணி நேரமும் அது ஒரு 120 ஸ்பீட்ல வரும். 120 கிலோமீட்டர் ஸ்பீட் ஒரு மணி நேரமும், அதுக்குதான் அந்த பிரதி கண்டா தி. இந்த தா, தி, தே இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றீங்க? மேல் பத்தி பேசுறீங்க, அப்புறம் அது பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா தா போட்டுருவீங்க. ஒரு ஃபீமேல் பத்தி பேசுறீங்க, இல்ல ஃபீமேல் அவங்கள பத்தி ஏதோ சொல்றாங்க அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸா இருந்தா थी. நிறைய பேர் பத்தி பேசுறோம் அப்படின்னா थे அப்படின்னு முடியும். சைக்ளோன் की रफ्तार लगभग 120 किलोमीटर प्रति घंटा थी. சைக்ளோன் 120 கிலோமீட்டர், சுமார் 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துச்சு அப்படின்னு சொல்றேன். இத சொல்லிட்டு இதுக்கப்புறமும் எனக்கு ஹிந்தி பேச தெரியாது, மறுபடியும் நான் இங்கிலீஷ்கே ஷிஃப்ட் ஆயிடுவேன். புயல் எங்க உருவாகுது அப்படிங்கிற டிஸ்கஷன் அப்ப நான் வீட்லயே என்ன படிச்சுட்டு போயிருப்பேன் அப்படின்னா ஒரு புயலும் எங்க உருவாகுதோ அதை மட்டும் ஹிந்தில படிச்சுட்டு போயிருப்பேன். சோ ஒரு புயலும் எங்க உருவாகுது, அரபிக்கடல்னா அது எப்படி இருக்கும், இதெல்லாம் இங்கிலீஷ்ல பேசிட்டு கஜா சைக்ளோன், கஜா புயல் எங்க உருவாச்சு அப்படிங்கறத மட்டும் ஹிந்தில படிச்சுட்டு போயிருப்பேன். கஜா சைக்ளோன் தாய்லாந்து के पास शुरू हुआ था. கஜா சைக்ளோன் தாய்லாந்து के पास, தாய்லாந்து கிட்ட, தாய்லாந்து के पास அப்படின்னா தாய்லாந்து கிட்ட. शुरू हुआ था, शुरूனா ஆரம்பிக்கிறது, हुआனா ஆரம்பிச்சது, हुआ நடந்துச்சு, ஆரம்பிச்சிச்சு. இந்த ஈவென்ட் நடந்தது அப்படிங்கிறதுக்கு हुआ. शुरू
ஹுவா ஆரம்பிச்ச ஈவெண்ட் ஹுவா தா. இப்ப நீங்க இந்த மேல் அதனால என்ன போட்டிருக்கீங்க பாருங்க, தா போட்டிருக்கீங்க. சைக்ளோன் ஆரம்பிச்சதை பத்தி பேசியாச்சு. இப்ப அது எங்கெங்க வருது, எந்தெந்த மாநிலங்களுக்கு போகுது, அதோட ரூட் என்ன, அப்புறம் எங்க போய் அது வலு விளக்குது, அதாவது அது கம்ப்ளீட்டா வந்து அந்த சைக்ளோனே இல்லாம காணாம போயிடுது அப்படிங்கறத பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும். கஜா சைக்ளோன் तमिलनाडु को पार करके केरला गया और अरेबियन सी में कमजोर हो गया. गजा साइक्लोन तमिलनाडु को पार करके केरला गया. தமிழ்நாடுவை பார்னா கடக்கிறது, அக்ராஸ். பார் அப்படின்னா தாண்டி போறது, பார் கர்க்கே. கர்க்கே அப்படின்னா தாண்டி போயிட்டு, பார்னா தாண்டி, கர்க்கேனா போயிட்டு, பார் கர்க்கே அப்படின்னா தாண்டி போயிட்டு, கேரளா கயா கேரளா போச்சு, அப்புறம் கயானா போச்சு, அப்புறம் ஆர்னா அப்புறம் அரேபியன் சி மே கம்ஜோர் ஹோ கயா. அரேபியன் சி மே அப்படின்னா அரேபியன் சீல, கம்ஜோர் அப்படின்னா வீக் ஆகிறது, வலுவிழத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. வீக், ஸ்ட்ரென்த் கம்மி ஆகிறது, இல்லைன்னா செத்து போறது, அதுக்கு கம்ஜோர். இங்க வந்து சைக்ளோனே டை டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க, பட் ஜென்ரலா கம்ஜோருங்கிறது வீக் ஆகுறது அப்படிங்கிற மீனிங் தான் வருது. சைக்ளோன் எங்க கம்ப்ளீட்டா டை டவுன் ஆயிடுச்சு, அரேபியன் சீல. அரேபியன் சி மே கம்ஜோர் கம்ப்ளீட்டா வீக் ஆயிடுச்சு, கம்ஜோர் ஹோ கயா ஆயிடுச்சு, வீக் கம்ஜோர் ஹோ கயா வீக் ஆயிடுச்சு. இப்ப இந்த புயலால எவ்வளவு பொருளாதார சீரழிவு நடந்தது, எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கறதையும் கரெக்டா ஞாபகம் வச்சு அதையும் ஹிந்தில மாத்தி ரெடி பண்ணி வச்சுப்பேன். 1 लाख से ज्यादा घरों को नुकसान हुआ और 45 लोगों की मौत हो गई. 1 लाख से ज्यादा. லேக், LAKH லேக் இருக்குல்ல, 1 லேக், அது ஹிந்தில லாக் அப்படின்னு வரும். இங்கிலீஷ்ல லே அப்படின்னு சொல்றீங்க, ஹிந்தில வந்து லா அப்படின்னு சொல்றீங்க. 1 லட்சம் அப்படிங்கிறது ஹிந்தில என்ன சொல்லுவோம், லாக். 1 लाख 1 லட்சம். 1 लाख से ज्यादा அப்படின்னா 1 லட்சத்துக்கும் மேல். घरों को नुकसान हुआ. நுக்சான்னா இழப்பு, லாஸ். घर அப்படின்னா வீடு. சோ எத்தனை லட்சம் வீடுகள் சேதமடைஞ்சது அப்படின்னு சொல்றதுக்கு 1 लाख से ज्यादा 1 லட்சத்துக்கும் மேலான घरों को, घरना வீடு, घरों அப்படின்னு நீங்க சொல்றது என்னன்னா வீடுகள், घरों को வீடுகளுக்கு, நுக்சான் हुआ, நுக்சான் हुआ அப்படின்னா லாஸ் ஆச்சு, அதாவது சேதமடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றீங்க. और அப்புறம் 45 45 அப்படின்னா 45. लोगों की मौत हो गई. लोगों அப்படின்னா மக்களுக்கு, லோகோ இதெல்லாம் என்னதுன்னா மக்கள். लोगों की அப்படின்னா மக்களுக்கு, 45 लोगों की मौत. लोगों की मौत அப்படின்னா மக்களுடைய சாவு, மௌத்னா இறக்குறது. 45 लोगों की मौत हो गई. இப்பதானே நம்ம பார்த்தோம், हो गयाனா ஆயிடுச்சு. இங்க हो गई போட்டிருக்கீங்க, ஏன்னா இவங்க எல்லா வேர்ட்ஸையும் ஐதர் ஃபீமேல் இல்லைன்னா மேல்னு பிரிச்சிருவாங்க. பிறப்பு இறப்பு இதெல்லாமா மேல் ஃபீமேல்னு பிரிப்பாங்க, இதையெல்லாம் நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு புலம்ப வேண்டாம். இட்ஸ் ஓகே. நீங்க மௌத் ஹோ கயின்னு சொன்னாலும் ஓகே, மௌத் ஹோ கயான்னு சொன்னாலும் ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, யாரும் உங்களை திட்ட மாட்டாங்க. இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் ஃபுல்லா இந்த ஃபார்மேட்டை அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஆம்பன் புயல், டாக்டே புயல், பிப்பர்ஜாய் சைக்ளோன், ஃபானி சைக்ளோன், எல்லா சைக்ளோனுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் ஹிந்தில மாத்தி ரெடியா வச்சுப்பேன். மத்ததெல்லாம் இங்கிலீஷ்ல மெயின்டைன் பண்ணிக்குவேன். இது வரும்போது மட்டும் கரெக்டா ஹிந்தில பேசிடுவேன். புயல் வருவது நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லது, வீட்டுக்கு இல்ல நாட்டுக்கும் ஹிந்திக்கும் நல்லது. ஒரு வாரம் இதே வேலையை பண்ணினேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், 15 நிமிஷத்துக்கு ஒரு சென்டென்ஸ் வந்துச்சுன்னா அது இப்ப 10 நிமிஷத்துக்கு ஒரு சென்டென்ஸா குறைச்சிட்டேன். அதாவது முன்ன பேசினதை விட இப்ப நான் டபுள் ஹிந்தி சென்டென்சஸ் பேசணும். முன்ன 5 பேசியிருந்தேன்னா இப்ப நான் 10 ஹிந்தி சென்டென்சஸ் ஒரு கிளாஸ்க்குள்ள பேசி ஆகணும். கொஞ்சம் பயமா இருந்தாலும், ரிஸ்க் எடுக்கிறோமே அப்படின்னு தோணினாலும், முயற்சி பண்ண கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே நான் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் ஹிந்திக்குன்னு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒதுக்கிக்கிட்டே இருந்தேன். நாளாக நான் ஹிந்திக்கு கொடுக்குற இடமும் ஜாஸ்தி ஆயிடுச்சு, நான் ஹிந்தி பேசுற அளவும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கம்ப்ளீட்டா ஒரு சப்ஜெக்ட் ஒரு டாபிக் அதை அப்படியே ஹிந்தில பேச ஆரம்பிச்சிட்டேன். இப்ப 2 மணி நேரம் இல்ல 10 மணி நேரம் என்ன பேச சொன்னீங்கனாலும் ஹிந்தில பேசிடலாம். உங்களோட பிஸி லைஃப்ல நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி அழகா ஹிந்தி பேச ஆரம்பிச்சிடலாம். நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்ல அது சார்ந்ததா ஹிந்தி படிச்சுட்டு அந்த நீங்க பேசுற கான்வர்சேஷனுக்குள்ள ஹிந்தியை லைட்டா
உள்ள கொண்டு வர ஆரம்பிங்க. கொஞ்ச நாள் ஆக ஆக நீங்களும் என்ன மாதிரியே கம்ப்ளீட்டா ஹிந்தி பேசலாம். நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்க ஹிந்தி உங்களுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எப்பவும் போல மறக்காம குவிஸ் சால்வ் பண்ணிருங்க. அப்பதான் உங்களுக்கு இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண ஹிந்தி வேர்ட்ஸ் எவ்வளவு புரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். என்னோட கோச்சிங் கிளாஸ்ல இருக்கிற நிறைய பேர் ஏன் எங்களுக்கு இவ்வளவு நாளா இது தெரியல, தெரிஞ்சிருந்தா நாங்க ஹிந்தி பேசியிருப்போமே அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்த நான் ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, போய் செக் பண்ணுங்க.